ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் பாக்ஸ் மூணுக்குமே டக்குன்னு செய்யக்கூடிய சூப்பர் எம்மியான வெந்தயக்கீரை சப்பாத்தி, மேத்தி சப்பாத்தி எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு வெந்தயக்கீரை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துட்றேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்றேன். அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்றா கையில் கலந்து விட்டுறேன். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து, ரொம்ப ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து, சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இலக்கமாகவும் இல்லாமல், அது கூடவே 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கிறேன். இன்னும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமுமே நான் நல்லா சாஃப்டாக மாவு பிணைஞ்சிக்கிறேன். பிணைஞ்சதுக்கப்புறம் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மேலே தடவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்து மூடி வச்சிட்றேன். அப்போ மாவு இன்னுமே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். திருப்பியுமே அதை நல்லா ஒரு தடவை பிணைஞ்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பிணைஞ்சிட்டு இப்போ பால்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு பால்ஸ், உங்களுக்கு பெருசாக வேணாலும் பெருசாக, சிறுசாக வேணாலும் சிறுசாக பால்ஸ் நல்லா உருட்டி வச்சுக்கலாம். இதுக்கு நான் பண்ணியிருக்க சைட் டிஷ் பட்டாணி குருமா. சூப்பர் எம்மியாக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த ரெசிபி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வருது. இப்போ நான் பால்ஸ் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ அது திரட்டுறதுக்கு வரமாவு சேர்த்துட்டு நல்லா சன்னமாக நல்லா திரட்டிக்கலாம். இது நம்ம வரமாவு டஸ்ட் பண்ணி நம்ம செய்கிறனால ஒட்டாமல் நல்லா நமக்கு தேய்க்கிறதுக்குமே ஈஸியாக வரும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு டிப்பு, சாஃப்டாக வர்றதுக்கு கல் சூடாக இருக்கிற கல்லில் போடணும். அதேமாதிரி அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். சிம்மில் வச்சோ ஸ்லோவாக வச்சோ சப்பாத்தி போடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டால் நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இது ஒரு டிப்பு. இப்போ நல்லா திருப்பி போட்டு 2 சைடு நல்லா அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் வேக வச்சுட்டு மேலே எண்ணெயோ நெய்யோ நம்ம தடவிக்கலாம். இப்போ நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் அது பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தா கூட மத்தியானம் வரைக்குமே இதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். இப்போது அந்த குருமா இதுக்கு செம்ம ஆப்டாக இருந்துச்சு. அந்த ரெசிபி அடுத்த வீடியோவில் வருது. கண்டிப்பாக ஸ்டே டியூன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.